ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மலரக்கா தலையில் காலையில் ஒரு சொட்டு எண்ணெயை வச்சுக்கணும். ஒரு கை காலையில் எந்திரிச்சோன்னு வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சோடு இஞ்சி தோலை நீக்கிட்டு கட் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி, சின்ன வெங்காயம், நல்ல மைய இஞ்சியும் சின்ன வெங்காயத்தை அரைச்சிடணும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடுங்க, ஒன்றுமே இல்லை, அது மாதிரி தப்பு இல்லை. நான் கருவேப்பிலை இல்லை போடலை. இஞ்சியும் சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சி மையா ஆன பிறகு ஒரு முட்டை வெள்ளைக்கருவு போட்டேன். அந்த கதையாக கேளுங்க. ஒருத்தி முட்டைன்னு எப்பவும் கொண்டு வருவா. நான் வந்து நாட்டுக்கோழி முட்டை 20 ரூபான்னா சரின்னு சொல்லிட்டு எக்க காலி ஆகிட்டு கொண்டு வரேன்னா முட்டையை கொண்டு வாங்க கோழி. அப்போ நான் தான் முட்டை விடணும்னு சொன்னான். இல்லை முட்டை கேட்டால் முட்டையை சொல்லணும். முட்டையை கேட்டின்னு சட டீ தண்ணியில் ஊற்றி பரும்பு முட்டையை நான் நம்ம கோழியோட தட்டியாக முட்டை விடுக்குன்னு பார்த்தேன். அந்த முட்டை இது சின்ன வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை இல்லை போடலை. அதனால் இஞ்சியும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு முடி வந்து இந்த கரண்டு வச்சா எப்படி கேட்கும் அந்த மாதிரி எவ்வளோ முடி கொட்டினாலும் இது ஒரு வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ உங்களுக்கு டைம் இருக்கும். இது போடுங்க. நல்லா மைய அரைச்சிட்டு ஒரு முட்டை லக்கா முட்டைனாலும் பரவாயில்ல. நான் நாட்டுக்கோழிக்குன்னு சொல்லிட்டு தொட்டு கொடுக்கல. அவருக்கு காரம் தானே சொல்லியிருக்கேன். வரட்டும் லக்கா பெரிய முட்டையா லக்கா முட்டையை கொடுத்துட்டு, அதாவது நாட்டுக்கோழி கருவு முட்டை மஞ்சள் கருவு மஞ்சேன்னு இருக்கும். இந்த லக்கான் முட்டை வந்து லைட்டு மஞ்சளாக இருக்கும். அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நாட்டுக்கோழி மஞ்சள் கருவு மஞ்சையாக இருக்கும். இது வந்து செத்த மூதி மஞ்சேன்னு இருக்கு. லைட்டு மஞ்சளாக இருந்துச்சு. அப்போ நான் பார்த்துட்டேன் உடச்சி ஊற்றும் போது. வரட்டும் அதனால் நான் இது வந்து தேங்காவும் போட்டால் நல்லது தான். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சோட ஒரு விந்து துண்டை விளசி போட்டு இது முட்டையை போட்டு ஒரு திருக்கு முட்டை போட்டு ரொம்ப திருக்குனா பொங்கி ரொம்ப திரிச்சிட்டு இப்படி வகுந்து இப்படி ஒவ்வொரு நம்ம பெதடி இப்படி வகுந்து ரொம்ப வடிய தண்ணியினே ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணியே போதும், எக்ஸ்ட்ரா தண்ணி வேண்டாம். இதை போட்டு நல்லா இப்படி அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா முடி அடிக்கால் வரையும், மேற்கால் அடிக்கால் வரையும் நல்லா அப்படி போட்டு இருந்தாலும் சார் கீழே வரும். இருந்தாலும் நம்ம அப்பப்போ பகுந்து போட்டோம்னா நல்ல முடி போகிறோம். நல்லா சேஃபாக நல்லா இருக்கும். செஞ்சு வாரத்தில் 3 நாள். நீங்கள் சின்ன வயசு பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பெரிய வயசு பிள்ளைனாலும் இது தொடர்ந்து செய்யுங்க. எவ்வளவு வழுக்க மண்டையாக இருந்தாலும் நீங்கள் இப்படி செய்யுங்க. தொடர்ந்து இது இயற்கை. தொடர்ந்து செய்யுங்க. நல்ல நலம் பெறுவீங்க. அதனுடைய உண்மையான இதை நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. கண்டிப்பாக